நான் பார்த்த வர மாத்திரைகள் அதிகமாக உட்கொள்வதால் நிறைய பேர் மனநிலையில கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படுறாங்க. என் லைஃப்லயே நானே சொல்லணும்னா, மாத்திரைகள் எடுத்த பிறகு நம்முடைய ஒர்க்ல எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் பண்றோமோ அந்த ஒர்க்ல பொறுத்தவரை தவறான ஒரு முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சொல்ற வார்த்தைகள்ல சில விஷயங்கள் எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம போலியான முடிவுகளுக்கு நம்மளே கை கொடுக்கறதா இருக்கட்டும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப ஒருத்தவங்க மாத்திரையே போட வேணாம் அப்படின்னு சொல்றதை விட டேப்லெட்ஸ் எப்ப எடுத்துக்கலாம், எமர்ஜென்சி டயத்துலயா இல்ல என்ன டயத்துல எடுத்துக்கலாம். இன்னும் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், நீங்க ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா முன்ன போனீங்கன்னா சளி இந்த மாதிரி போனீங்கன்னா அமோக்சிலின் பிளஸ் பாராசிட்டமல் கொடுப்பாங்க. அதே இது தலைவலியோட போனீங்கன்னா டோலோ 650 பிளஸ் பாராசிட்டமல் கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இது ரெண்டும் இல்லாம டாக்டரின் கொடுக்கலாம், இல்லைன்னா வேற சிப்ரோஃபிளாக்சின் கொடுக்கலாம். இது நான் என்ன சொல்றேன், லைஃப்ல பொறுத்த நான் வாங்கி 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 இது இன்னும் நீங்க யோசிச்சீங்கன்னா இதே டேப்லெட்டை நீங்க அதிகமா நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா கல்லு பாதிக்கும்பாங்க, நிறைய எதுவும் சொல்லுவாங்க. அப்ப சைடு எஃபெக்ட், இந்த சைடு எஃபெக்ட் இதுதான் அப்படின்னு சொல்றதை விட ஒருத்தவங்களுடைய மனநிலையை எது வகுக்கிறது அப்படிங்கும் போது சில பேர் என்ன பண்றாங்கன்னா தண்ணியை குடிச்சிட்டு, அதாவது சொல்லுவாங்க 2ஆம் உலகப் போர்ல நிறைய பேர் நான் அவங்களுக்கு மெடிசின்ஸே இல்லையா, தண்ணியை தான் மெடிசின்ஸ் கொடுக்கக்கூடிய சமயத்துல உட்கொண்டு என்ன பண்ணாங்க, கியூர் ஆச்சு அப்படிங்கிறோம். அப்ப மனநிலை அப்படிங்கும் போது மெடிசின்ஸ்ல தான் இல்லைங்கிறத சொல்றதை விட நம்முடைய மைண்ட் அண்ட் அடுத்த ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கு. அதே சமயத்துல நிறைய இதுல நம்ம உட்கொள்றதை பொறுத்து நம்மளுடைய உடம்புலயே நோய் சக்தி இருக்குமா, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய உடம்புலயே எல்லா விதமானதும் இருக்கு. இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா மெடிசின்ஸ் எதுல தயாரிக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஏதாவது ஒரு இதுல ப்ராடக்ட்ல இருந்து நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஒரு இதுல என்ன பண்றாங்க எடுத்து நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப நேச்சுராவே நம்மள்ட்ட இருக்கு. இன்னும் சொல்ல போனா இறைவன் நமக்கு நிறைய அருள் இருக்கான். ஒவ்வொரு பழத்தினுடைய வகைகள் எப்படி அதனுடைய தோட்டத்துல இருக்கோ அதனுடைய மகத்துவம் நம்மளுடைய ஒவ்வொரு பாட்டோட இருக்கு. ஒவ்வொன்றும் எப்படி இருக்கோ அதனுடைய நம்மளுடைய உடலோடு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உடல் அமைப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்கள் இருக்கு தெரியுமா, அது மாதிரிதான் ஒவ்வொரு உறுப்புகளும் இருக்கு. கிட்டத்தட்ட பூண்டு நம்மளுடைய உடல் அமைப்புல எதுல இருக்கோ அது மாதிரி இருக்கும். கேரட் நம்மளுடைய உடல் அமைப்புல எதுல இருக்கோ அதுல இருக்கும். இப்படி ஒவ்வொன்றும் நம்முடைய உடலோட அதாவது சேர்ந்த வண்ணமா தான் இருக்கும். அப்ப இது சாப்பிட்டா கல்லீரலுக்கு நல்லது, இது சாப்பிட்டா மண்ணீரலுக்கு நல்லது, இதை சாப்பிட்டா உடம்புக்கு இதுக்கு நல்லது அப்படிங்கும்போது ஒண்ணும் இல்லை. உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எலும்பு தேஞ்சிச்சுன்னா ஆட்டுக்கால் சூப்பு குடிங்க, அதனுடைய இருக்கக்கூடிய ஜவ்வு அதனுடைய இது அந்த சூப்புல இறங்கி உங்களுடைய இருக்கக்கூடிய ஜவ்வுக்கு அந்த வலி எல்லாத்தையும் லேசாக்கி கொடுக்கும். அப்ப எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. அதை விட்டுட்டு ஏன் டேப்லெட். அப்ப டேப்லெட் வேணாம்னு சொல்லல, எமர்ஜென்சி இஸ் ஓகே, பட் முடிஞ்ச அளவுக்கு உங்க லைஃப் நீங்க கேர் பண்ண பார்க்கணும்னா அவாய்ட் இஸ் பெஸ்ட்.